எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் காஞ்சி பெரியவர்கிட்ட வந்து தஞ்சம் அடைகிற போது சப்போஸ் அது நடக்கலைன்னா, ஏன்னா அவரே சொல்கிறார் இல்லையா, யாருக்கு நடக்குறது அவரே சொல்கிறார். இன்னொரு இடத்துல காஞ்சி பெரியவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், எல்லா பாவங்களையும் பண்ணிவிட்டு என்கிட்ட வரேங்க, நான் எப்படி உங்களுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்க முடியும், ஆசீர்வாதம் செய்ய முடியும்னு ஓப்பனாகவே சொல்கிறதுனால மிராக்களை பற்றி பேசுகிறவர்கள் இதையும் சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. எப்படியெல்லாம் இருந்தால் அவரிடமிருந்து உண்மையான ஒரு பக்தியை வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இது சொன்னால்தான் சொல்ல முடியும் இல்லையா? இதை நம்ம சொல்ல தவறி விடுகிறோம் என்பதுதான் இதனுடைய இது. ஒரு இடத்தில் அவர் சொல்லுகிறார், இந்து மதத்தினுடைய அடிப்படையான கட்டமைப்பு சகிப்புத்தன்மை, தியாகம்னு சொன்னோம் இல்லையா? அதனால தான் வந்து இந்து மதத்தினுடைய வண்ணம் காவி கலர். காவி அப்படின்னாலே வந்து சகிப்புத்தன்மை, தியாகம் 2 தான். அதனால தான் பிறருக்காக வாழ்வது மட்டும்தான் இந்து மதத்தினுடைய முக்கியமான நோக்கம்னு அவர் அடிப்படையாக சொல்லிட்டு இருக்காரு.